இந்த நாய் சிலையை பார்க்கும்போது நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க நான் எங்கே வந்திருக்கேன்னு. ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் காலபைரவர் கோயில், ரொம்பவும் ஃபேமஸான கோயிலுக்கு. இன்னைக்கு காலபைரவர் கோயிலுக்கு போய் ஆகணும். நானும் என் ஃப்ரெண்டும் முடிவெடுத்து பைரவ நிலையம் அப்படின்ற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இது எங்குமே இல்லைங்க, நம்ம கிருஷ்ணகிரிலேருந்து ஒரு 16 கிலோமீட்டர் தொலைவில் கந்திக்குப்பம் அப்படின்ற ஊரில் தான் அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு யோகா பண்ணவோ இல்லை தியானம் பண்ணவோ ரொம்ப பிடிக்கும்னா கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போயிட்டு உங்களோட மைண்டை ரிலாக்ஸேஷன் பண்ணிக்கலாம். அங்கே வெளியவே ஒரு பெரிய நந்தி சிலை இருக்கும், அதுக்கு ஆப்போசிட்ல கால பைரவரோட சிலை அமைஞ்சிருக்கும். அங்கே வழிபட்டுட்டு கீழே இறங்கினா உங்களுக்கு ரைட் சைடில் ஒரு குளம் இருக்கும். அங்கே நின்று பார்த்தீங்கன்னா இந்த கோயிலோட மொத்த அழகையும் நீங்கள் பார்த்து ரசிக்கலாம். நீங்கள் சாட்டர்டே சண்டே டைம் விட்டுட்டு மற்ற நாளில் நீங்க கண்டிப்பா அங்க போனீங்கன்னா அங்க ஃப்ரீயா இருக்கும், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம சிவனை வழிபட்டுட்டு வெளியே வந்துட்டு ரிலாக்ஸேஷன் நீங்க பண்ணிக்கலாம். உங்களுக்கு குளத்துக்கு ரைட் சைடுல ஒரு நாகர் சிலை இருக்கும், அங்க போயிட்டு நிறைய பேர் வழிபடுவாங்க. அதே சமயம் வேண்டுதலுக்காக மரத்துல நிறைய கட்டைகளை கட்டி வச்சிருப்பாங்க. இது பார்க்கும் போதே தெரிய வரும். சிவன் கோயிலுக்கு முன்னாடியே உங்களுக்கு திருநீர் வச்சிருப்பாங்க, அது சாம்பல் நேரத்துல இருக்குங்க. இப்ப இங்க நடந்து போறவர் தான் அந்த கோயிலை உருவாக்கி இருக்காரு. இதே கோவில்ல வாராகி அம்மன் சிலையும் இருக்குங்க. நீங்க சிவபெருமானை பார்த்துட்டு